என் பேர் பீர் முகமது. நான் வந்து கலர்ஸ் ஜிம்மில் ஒரு 10 இயர்ஸாக ட்ரைனராக இருக்கிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். டயட் இருந்து கேரளாவில் வந்து ஒரு இளம் பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு அதை ஒரு கைடன்ஸாக ஃபாலோ பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நாள் சாப்பிடாம பட்னி இருந்து அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ ஜிம் இருக்குது, இவ்வளோ பயிற்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இது ஒரு அவேர்னஸாகவும் இந்த வீடியோ நம்ம பண்ணலாம். ஸோ எல்லாருமே வெயிட் லாஸ்னால் ரொம்ப பட்னி கிடக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான மைண்ட் செட்டில் இருக்குது. டயட் எடுக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டயட்டுன்னும் போது ஒரே நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜிம்மில் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு நல்லா நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கம், ஒரு கண்டினியூஸாக 7 மணி நேரம் தூங்கணும். டின்னர் வந்து ஆரம்பத்தில் 8 மணிக்கு முடிக்க முயற்சி பண்ணுங்கள். நாளடைவில் பயிற்சி பண்ணி ஒரு 7 மணிக்கு முடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே 7 மணிக்கு பண்ண வேணாம். ஏன்னா நைட்டு உங்களுக்கு தூக்கம் மிஸ் ஆகும், பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 8 மணிக்கு மேலே சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகிட்டு நம்ம உடம்புல தொப்பை வர்றது, வெயிட் கெயின் ஆகுறது, அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர், இந்த வெள்ளை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போது ஜிம் பண்ணுறவங்களே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சாலுமே ஒரே ஒரு டீயோ ஒரு காஃபியோ ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் அதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ கலோரியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்களோ அகெயின் அந்த கலோரி உங்கள் உடம்புல அப்படியே மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒயிட் சுகரை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீன் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் வழக்கமாக காலையில் இட்லி சாப்பிடுவீங்க, ஒரு 4 இட்லி சாப்பிடுவீங்கன்னா டயட்டுன்னு எடுக்க ஆரம்பிக்கும் போது 2 இட்லி 2 எக் ஒயிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க. சப்போஸ் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த ப்ரொக்கோலி, பன்னீர், சோயா. ஸோ உங்களுக்கு இப்போது நம்ம கூகுளில் செக் பண்ணால் தெரியும் எவ்வளோ கிராம் ஃபுட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரே நாளில் மொத்தமும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எடுக்கிற டயட் அப்படியே எடுங்க. அதில் சின்ன சின்ன விஷயமாக மாற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்பு அதுக்கு தயாராகும். நீங்கள் சேம் டேயில் வந்து டயட்டில் வரணும்னு சொல்லி வரும்போது என்ன ஆகும்னா கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஒரு 1 வீக் எடுப்பீங்க, வெயிட் இறங்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா டே பை டே தான் எடுக்கணும். இப்போ பொதுவாக வந்து டயட் நார்மலாக இருக்கிறதுக்கும் நேரடியாக வந்து உடற்பயிற்சி செய்வதற்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மசிலுமே நல்லா டைட்டாக ஃபிட்னஸாக இறங்கும், வெயிட்டும் குறைப்போம். அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதே டைமில் அந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டயட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்ட்ரஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த ஏஜில் இப்போ பிரபுதேவா சார்லாம் பார்க்குறோம். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 அபோவ் இருப்பார், சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க. ஸோ என்னென்னா உடற்பயிற்சி செய்கிறாங்க, சரியான டயட் எடுத்துக்கிறாங்க, இனிப்பு சாப்பிட மாட்டாங்க, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி ஹை கலோரி ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல எவ்வளோ கலோரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபுட்டை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு 50 வயசு 55 வயசு ஆனாலுமே அந்த இளமையோடு இருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம லேடிஸ் வரவங்க நம்ம எப்படி ட்ரைன் பண்ணுறோம், அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரிலாம் சொல்லிட்டுருக்கோம், அவங்க எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், ஸோ லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை கூடுறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும், பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெயிட் கூட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் கூடும். ஏதோ ஒன்று பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப கோவமாகவே இருப்பாங்க. இப்போ நம்ம உடற்பயிற்சிக்கு வராங்க, வெயிட் லாஸ் பண்ணுன்னு வரும்போது அவங்களுக்கு அதையுமே நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை வந்து நம்ம உடம்பை வந்து ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஈவன் எப்படி ஒரு டயட் எடுக்கிறாங்களோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ
அதே மாதிரி மனதளவில் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், குரூப் எக்ஸசைஸ் கொடுக்குறோம். இந்த கேரளா இளம்பெண் மாணவிக்கும் பண்ணது சரிங்களா? சாப்பிட்றது அதாவது டோட்டலாகவே 6 மாசமா சாப்பிடாம டயட் இருக்கு. ஆமாம், அதுதான் ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். எப்படி அவங்க பேரண்ட்ஸும் எப்படி கவனிக்காமல் இருந்தாங்கன்னு தெரியல. சாப்பிடாம வெயிட் குறையிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நோயை தான் உருவாக்கும். அல்சர் வந்துடும், குடலெல்லாம் சுருங்கி போயிடும். ஸோ நம்ம பாடி வந்து இயங்குறதுக்கு தேவையான சக்தி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு கைடன்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய உயிரிழப்பு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ கேரளாவில் இளம் பெண் ஒருவர் வந்து டயட் வந்து இறந்துட்டாங்க. டயட் இருக்கிறது வந்து நல்லதா இல்லை உடற்பயிற்சி செய்து டயட் இருக்கிறது நல்லதா? எனக்கு தெரிஞ்சு டயட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் எக்ஸசைஸும் பண்ணணும். வெறும் டயட்டில் இருந்து தண்ணி மட்டுமே குடித்தா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றது கான்செப்ட் இல்லை. டயட் இருந்து எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணணும். அந்த டயட்டில் நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியில் சாப்பிட்ற ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லெவலை கம்மி பண்ணி அதில் ப்ரோட்டீன் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ஃபைபர், மில்லட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும். பட் இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வெறும்னே தண்ணி குடித்தாலே ஒரு 10 நாளில் ஒல்லியாயிடும் அப்படின்னு இந்த யூடியூப் நிறைய இதெல்லாம் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அது கான்செப்ட் இல்லை. நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து டயட் கான்செப்டில் வரும் சார்.